ஃபிரவுன் மூசாவின் தடியை பாம்பாக மாறுவதை பார்த்தான். அவன் ஒளிரும் கையை பார்த்தான். கடல் பிளந்து வழி தந்ததை பார்த்தான். ஆனாலும் அவன் சொன்னான், நான் தான் உங்கள் கடவுள் என்று. இறுதியாக அவன் நம்பியபோது மிகவும் தாமதமான நேரத்தில், அது பயத்தால் அவன் நீரில் மூழ்கும்போது. தமூத் மக்கள் ஒரு அற்புதத்தை கேட்டனர். அல்லாஹ் ஒரு மலைப்பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தான், பெரிய, மகத்தான, புனிதமான ஒட்டகம். ஆனால் அவர்கள் அதைக் கொன்றனர். பூமி அவர்களின் கர்வத்தை நசுக்கியது. ஆத் மக்கள், அவர்களுக்கு பலம், சக்தி, இராட்சதர்கள் போன்ற நகரங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் நபி ஹூதை கேலி செய்தனர். அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினான், சாதாரண காற்று அல்ல, கர்ஜிக்கும் புயல். அது அவர்களை மணலில் புதைத்தது. பானு இஸ்ராயேல் கூட, அவர்கள் மூசாவுடன் கடலை கடந்தனர், ஃபிரவுனிடமிருந்து தப்பினர், வானத்திலிருந்து வந்த உணவை உட்கொண்டனர். ஆனால் மூசா அல்லாஹ்வுடன் பேச சென்றபோது, அவர்கள் ஒரு தங்க கன்று குட்டியை உருவாக்கி வணங்கினர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குறைஷிகள் சந்திரன் பிளவுபடுவதை பார்த்தனர். அவர்கள் குரானை கேட்டனர், ஒவ்வொரு வசனமும் ஒரு அற்புதம். ஆனாலும் அவர்கள் அதை மாயம் என்று அழைத்தனர். இன்று நாம் அறிவியல் யுகத்தில் வாழ்கிறோம், இன்னும் குரான் அசையாமல் நிற்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குரான் கூறியது, நாம் ஒவ்வொரு உயிரையும் தண்ணீரிலிருந்து உருவாக்கினோம். சூரா அல் அன்பியா வசனம் 30. நவீன அறிவியல் உறுதிப்படுத்துகிறது, ஒவ்வொரு உயிரினமும் தண்ணீரால் ஆனது என்று. அது கருவில் குழந்தையின் வளர்ச்சியை விவரித்தது அல்ட்ராசவுண்ட் இருப்பதற்கு முன்பே. சூரா அல் முமினூன் வசனம் 12 முதல் 14. மலைகளுக்குள் ஆழமான வேர்கள் உள்ளன என்று பேசியது ஆணிகள் போல. சூரா அன் நபா வசனம் 7. பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை குறிப்பிட்டது. சூரா அத்தாரியாத் வசனம் 47. உப்பு மற்றும் நன்னீருக்கு இடையே தடை பற்றி கூறியது. சூரா அர் ரஹ்மான் வசனம் 19 மற்றும் 20. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு படிக்காத ஒரு மனிதருக்கு இவை அனைத்தும் எப்படி தெரியும்? நாம் அற்புதங்கள் இல்லாமல் வாழவில்லை. நாம் அற்புதங்களால் சூழப்பட்டு வாழ்கிறோம். எனவே மக்கள் நம்புவதை என்ன தடுக்கிறது? அது ஆதாரங்கள் இல்லாதது அல்ல, அது கர்வம். ஏனென்றால் இதயம் குருடாக இருக்கும்போது ஒரு அற்புதம் கூட பயன்படாது. நிச்சயமாக குருடாக இருப்பது கண்கள் அல்ல, மார்புக்குள் இருக்கும் இதயம்தான் குருடாக இருக்கின்றன. சூரா அல் ஹஜ் வசனம் 46.